ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 90 நாட்கள் பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். வருகிற 25/8 இருந்து 25/11 வரைக்கும் இருக்கக்கூடிய 90 நாட்கள்ல 4 கிரக பயிற்சிகள் எப்படி இருக்கு? ஏன்னா சனி வேற ஒரு பக்கம் வக்ரம் ஆயிட்டாரு, குரு இன்னொரு பக்கம் அதிசாரம் ஆயிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம மகர ராசி நேயர்களுக்கு எந்த வித பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா வருட கடைசிங்கும் போது ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்ற ஒரு இது இருக்கு. கண்டிப்பாக நம்ம ராசி அதிபதி சனி வந்து 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் உட்கார்றாரு. அதே மாதிரி 3க்குடைய தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் போய் 7ஆம் வீட்டில் உட்கார்றாரு. அப்போ இது வந்து ஒரு வித்தியாசமான மாற்றத்தை கொடுக்கும். இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, அதே மாதிரி புதுசாக பார்ட்னர்ஷிப் போடுறது, ஒருத்தர் கம்யூனிகேஷன் வந்து பரஸ்பர உறவு நல்லா ஒரு ஒப்பந்தம் போட்டு பண்ணிக்கலாம், ஒரு டீல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கோசி கவர்மெண்ட் மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு ஸ்தாபனத்தை இன்னொருத்தர் கொலாபரேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். கான்ட்ராக்டில் இருக்கவங்களுக்கு நல்லா வேலை செய்யும். யாருக்கெல்லாம் சனி குரு திசாபுத்தி நடக்குதோ அவங்களுக்கு அவங்களுடைய தொழில் பாவங்களை மாற்றி கொடுக்கும். தொழில் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டை வந்து மாற்றி கொடுக்கும். அது முன்னேற்றமாக அமையும். அதே மெயினாக வந்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து 2/10 தான் குருவனுடைய நட்சத்திரம் இருக்கு, ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கு. இப்போ ராகு 2லயே இருக்கார், குரு வந்து 7ல் இருக்கார். இப்போ இந்த 2க்குடைய கெப்பாசிட்டி போய் 7ல் இருக்கு அப்படிங்கும்போது 2, 6, 10ங்கும்போது இந்த 2, 6, 10க்கு சாதகமான இடத்துல இருக்கு. அதனால 6ஆம் இடத்தை டெவலப் பண்ணுது. 6ஆம் இடம்ங்கிறது தான் உழைப்பு, சர்வீஸு. அதனால் இப்போ பேங்க்கில் வேலை பார்க்குறது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இதெல்லாமே நல்லா இருக்கும். சிறப்புங்கய்யா. திருமணஸ்தானம் சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ திருமணம் நடந்தவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுல இருக்கிறாங்க அப்படின்னா இது சரியாகும்? அது யாருக்கு அப்படி இருக்கும்னா ராகு கேது பிரச்சனை இருக்குவங்களுக்கு தான். இப்போ 2ல் ராகு 8ல் கேது வந்து வேலைக்கு நல்லா இருக்கு, குடும்பத்துக்கு நல்லா இருக்கு. இப்போ பாருங்க, 8ஆம் இடத்துல கேதுங்கிறது 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு. நமக்கு 2ல் இருக்கிற ராகு 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. அப்போ என்ன ஆகும்னா வாக்குவாதம், சண்டை சச்சரவு, கேஸ் போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறது. அதாவது காம்ப்ரமைஸுக்கு வரலாமா, பிடிக்கலாமா. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சனி புத்தியோ குரு புத்தியோ, சனி திசை குரு திசை நடக்கிறவங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிடும். ஆனால் ராகு கேது நடக்கிறவங்களுக்கு தான் கட் பண்ண வேண்டி வரும், பிரிவினை வந்துடும். ஓகேங்க. அதே மாதிரி திருமணம் பேசிட்டோம், திருமணம் ஆனவங்களுக்கு ஓகே. திருமணம் ஆகாம நீ வரம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வரம் கிடைக்குமா? அது குரு சனி திசாபுத்தி நடக்கிறவங்க கண்டிப்பாக கிடைக்கும். ராகு கேது நடக்குதுன்னு வைங்க, கொஞ்சம் தடை தான். அவங்களுடைய திசாபுத்தி பார்த்துக்கோங்க. குரு திசை நடக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு திசை, சனி திசை, புதன் திசை, ராகு கேதுவை தவிர மற்ற எந்த திசை நடந்தாலும் வாய்ப்பு இருக்கு. சிறப்புங்க. இந்த காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி எப்படிங்க? பொருளாதாரம் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ராகு அள்ளி கொடுத்துருவார். 2ஆம் இடம் தனராகு அப்படின்றது வந்து செவ்வாய் சாரம் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து ரிவர்ஸ் வந்துட்டு இருக்காரு. நவம்பரில் பயிற்சி ஆகிறார், ராசிக்கே வர்றாரு. ஆனால் தனராகுங்கிறது வந்து பேச்சினால பணம், இந்த செவ்வாய் சாரம் வாங்கினதுனால ரியல் எஸ்டேட்டு, பூமி சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, மற்றும் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தப்பட்டது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், இதன் மூலமெல்லாம் பணம் வர்றதுக்கு அருமையான யோகம். அதே மாதிரி கேது வந்து சுயசாரத்தில் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். உயிரில் பணம் வர்றது, இன்சூரன்ஸில் பணம் வர்றது, அல்லது யாராவது பெரியவங்க மூலமாக அவங்க தானமாக நம்மளுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் கேது நடக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் உண்டு. கேது மகாலட்சுமி யோகம். ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியம் ராகு கேது நடக்கிறவங்க மட்டும் கவனிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஒன்றை இழந்து தான் ஒன்றை பெற முடியும். அப்போ 8ஆம் இடம்னாலே நமக்கே தெரியும், கஷ்ட நஷ்டம், வலி வேதனை, துன்பம் அப்படின்ட்டு. கேது அப்படின்னாலே வயிற்றில் அசிடிட்டி, அது வந்து பார்த்துக்கணும். அல்சரு, இந்த மாதிரி இது பார்த்துக்கணும். கட்டிகள் வர்றது, அது மட்டும் இல்லை காலசக்கரத்துக்கு 5ஆம் இடம். கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீடு, ஹார்ட் சம்மந்தப்பட்டது, தலை மைக்ரைன் மாதிரி வருது இல்லையா, ப்ரெஷர்னால தலை சுற்றி விழுகிறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கவனமாக பார்த்துக்கணும். யாருக்கெல்லாம் கேது திசை நடக்குதோ ஏதாவது ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் சுய தொழில் ஆரம்பிக்கலாமா? சுய தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்போ சுக்கிரன் கேது அப்படிங்கிறது வந்து ஒரு கணக்கு.
அதே மாதிரி சுக்கிரன் வீட்டில் தானே 10ஆம் வீடு. ம். அங்கே இருக்கிற கிரகம் தான் ராகு, குரு. அதனால் இந்த ராகு திசை, குரு திசை, இந்த 2 திசை நடக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். சனி திசை நடக்கிறவங்க கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணலாம். ம். ஏன்னா சனி பொறுத்த வரைக்கும் என்னதான் உற்பத்தி கிரகமாக இருந்தாலும், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு காரகனாக இருந்தாலும், அவர் 3ஆம் பாவத்தில் தான் கனெக்ட் ஆகுறாரு. இந்த 3ஆம் பாவங்கிறது ப்ரொடக்ஷன் பண்ணுறதை தடுக்கும். ம். அதனால் நீங்கள் அதில் போயிடக்கூடாது. 3ஆம் பாவம் என்ன சொல்லும்? நீங்கள் யாரோ ஒருத்தர் ப்ரொடக்ஷன் பண்ணதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போகலாம். ம். டீலர்ஷிப்பு, மார்க்கெட்டிங்கு, ரெப்ரசன்டேட்டிவ், அதே மாதிரி ஐடி லைனு, கமிஷன் வகை, இப்படி போயிடணும். ஜாப் ஒர்க்ஸ். ஜாப் ஒர்க்ஸ். சிறப்புங்க. அந்த கேது 8ல் இருக்கிறனால இவங்க எந்தவித பலன்கள்லாம் இருக்க போகுது? அதாவது டென்ஷன் ஆவாங்க, மனக்குழப்பங்கள் அதிகமாகும். ஒன்று ஆரோக்கியத்தினால பாதிப்புனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது, இல்லைன்னா குடும்பத்தில் பேச்சுவார்த்தையினால டென்ஷன் ஆகிறது. கேதுவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பேச வேண்டிய நேரத்தில் பேச்சு வராது. ம். இப்போ ஒரு கரெக்டான பாயிண்ட் பேசணும்னு நினச்சிட்டு போவாங்க, அந்த நேரத்தில் அந்த பேச்சு வராது, அதனால் குற்றவாளி ஆயிடுவாங்க. பேசக்கூடாத நேரத்தில் ராகு பேச வச்சு, அதிக பிரசங்கித்தனமாக பேச வச்சு, அதில் சண்டை வர வச்சுருவார். இப்படி இந்த கரும்பாம்பு செம்பாம்பு விளையாட போகுது. ஏற்கனவே குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு மகர ராசின்னு சொல்லும்போது, இதுல இவங்களும் பண்ணும்போது என்ன என்னங்க? பண்ணுறது? இப்போ ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாவங்களை வந்து அவங்க திறம்பட செய்வார்கள். இப்போ நம்ம ஜாதகத்தில் யாரெல்லாம் மகராசிக்காரங்களோ, ராகு வந்து ஜென்மத்தில் இருந்து கேது வந்து 7ல் இருக்குன்னு வைங்க, அது கூட பெருசாக பாதிக்காது. இந்த 2 8ல் இருந்தால் தான் ரொம்ப பாதிக்கும். ம். அவங்க ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா பாதிக்கும். அதே மாதிரி 6 12 12ஆம் இடமும் சரியில்லை, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் வந்து என்ன பண்ணுறது? இப்போ ஒருத்தருக்கு ராகு திசை நடந்து தான் அவர் பணத்திலேயோ தொழிலையோ டெவலப் ஆகினுன்னு இருக்கும்போது அப்படி கொடுக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை கொடுப்பினைங்கிறது 7ஆம் இடத்துல ஒரு விதி இருக்கும். ம். அந்த விதி வந்து நல்ல விதியாக இருந்தால் இந்த ராகு ஒன்றும் பண்ணாது. அவங்க வந்து ஜோவியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 2 பேரும் காலையில் சண்டை போடுவாங்க. அவங்க ஜாதகத்தில் பரஸ்பர உறவு நல்லா இருக்குன்னா இந்த ராகு கேது என்ன பண்ணுன்னா, 2 பேர் தமாஷா வந்து ஜோவியில் 2 பேர் சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு அப்புறம் வந்து மறந்துடுவாங்க. ம். 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 அது வந்து வேற விஷயத்தில், இப்போ ஒரு பண விஷயத்தில் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு வைங்க, அது வந்து பொருள் சார்ந்தது. அப்போ 2 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னு வைங்க, அது சம்மந்தப்பட்டு பேச்சுவார்த்தையில் போயிட்டு கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆத்மார்த்தமாக பிரிஞ்சாகணுங்கிறது கட்டாயம் இல்லை. இது எல்லாமே அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் 7ஆம் இடம் என்பது 6 8 12 தொடர்பு கொண்டிருப்பவர்களுக்குத்தான் சாத்தியம். சிறப்பு சிறப்புங்க. அப்போ இந்த மகர ராசி நேயர்கள் இந்த 90 நாட்கள்ல எந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்? மெயினாக வந்து இப்போ இந்த 3 9 சனி குரு திசை நடக்கிறவங்க, 3 7ல் இருக்கு இல்லையா, ம். அதனால் அதில் இருக்கிறவங்க வந்து இடமாற்றம் இதெல்லாம் வந்து பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இறங்காதீங்க, ம். அது நல்லதல்ல. 2ல் ராகு 8ல் கேதுங்கும் போது ராகு கேது திசை நடக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி யூக வியாபாரம் பண்ணக்கூடாது, ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயத்தில் நம்பி போடக்கூடாது. பொதுவாக 2 8ங்கிறது இப்போ 2 பாம்புமே வேலை செய்யும் இல்லையா. 2ஆம் இடத்துல ராகு கொடுக்குறாருன்னா 8ஆம் இடத்துல கேது கெடுப்பார். 2 பேரும் 180 டிகிரியில் பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கொடுத்து கெடுக்கிற வேலையை செஞ்சிருவாங்க. ம். அதனால் பண விஷயத்தில் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டு நம்மளுக்கு இது மாதிரியே திடீர்னு ஒரு இடத்துல ஒரு காரியம் நடந்திருக்கும், அது மாதிரியே நமக்கு தொடர்ந்து லக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பல்கான அமௌண்ட்டெல்லாம் போட்டு சிக்க வைக்காதீங்க. அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால். சிறப்புங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றிங்க.